மாம்ஸ் சொல்றி. என்ன பண்ற? இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேல. எதுக்கு? சோப்பு போட்டு விட. ஏய், சோப்பா போடுவ நீ? டே வெண்ண, அந்த சோப்பே நான் தான்டா. சோப்பு எங்கெங்கெல்லாம் போடுவேன்னு தெரியுமா? ஏய் ரேணு, அழுவாதடி. நீ அடி வாங்கின, நான் தானே அடி வாங்கினேன் அண்ணன் கிட்ட. அப்புறம் லவ் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ. என்னது கல்யாணமா? ஏய் லூசாடி நீ. ஆமா, நான் லூசு தான். உன்னை லவ் பண்ணல. ரேணு, எனக்கு 23 வயசு தாண்டி ஆகுது. வந்து கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாதுடி. முடியாதுல? முடியாது. முடியாதுல? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது? முடியாதுடி. என்ன மறுபடியுமா? குழந்தை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, இது கூட இல்லைன்னா எப்படி? இந்த பொண்டாட்டியாவது தான் ஆம்பளைக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் ஆம்பளை தானான்னு அவன் நினச்சிருந்தான்னா அதுக்கு பதில் அவன் அமைதியாக தான் இருப்பான். உனக்கு பிடிச்ச ஆண்டிகிட்ட போய் பேசு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அது சிரிச்சிச்சின்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான். சொல்லுடா. வெளில தான். சொல்லு. நாளைக்கு தான் வரணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போன் ஒன்று பேசினா அது என்கிட்ட மட்டும்தான் பேசணும். புரியுதா? ஒரு தடவை நீ சிரிச்சு போன்ல பேசுறத பார்த்தேன், இங்கே கட்டு தொங்க விட்டுருவேன். என்ன மேடம், மூஞ்சில சந்தோஷமே இல்லை? இன்னொரு ரவுண்டு போகலாமா? சொன்னதானே தெரியும் சந்திரா. உன்கிட்ட சொன்னதே இல்லையா? ஆமாவா? முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு மட்டும்தான் அடிப்பார். ஆனால் இன்னைக்கு காலையில் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. அப்போ கஸ்தூரி மட்டும் வரலனா நான் செத்துருப்பேன். இப்போ என்ன, என்னை பார்க்க வராத? இதோட என்ன மறந்துடுன்னு சொல்ல போகிறேன் அதானே? நீயும் ஏண்டா அவரை மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணுற? உன்னை விட்டா வேற யார் இருக்கா? சரி, இப்போ நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட பெரிய பொண்ணு
அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே பட்ட அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்ன மாமா இதுக்காக என்ன வேணால் பண்ண தோணும். அதான் நானும் பண்ணேன். இதோட அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது காலம் தன்னோட நார்தட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இது என்ன புது கதை? சொல்கிறேன், சொல்லு. குருவுக்கு ஆல்ரெடி என்னை பிடிக்காது. இப்போ மாமா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்ருக்கான். இதில் திடீர்னு இந்த உயில் பிரச்சனை வேற. அண்ணன் பவர் ஆஃப் அட்டானின்னு என்னையும் மாமாவையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாமாவும் இல்லை, நான் மட்டும்தான். குரு இடத்துலேருந்து யோசிச்சு பாரு. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சொத்து கிடைச்சா அவனை விட சந்தோஷமான ஆள் இங்கே வேற யாரும் இல்லை. கவலைப்படாத, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தைரியம் தேவையில்லை, பயப்படாமல் இருந்தால் போதும். ஓ, முந்திக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம். முடியாதுடி, அப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை செல்லம், ஆனால் அது என் அண்ணன். உன் இடத்துல குரு இருந்தா யோசிக்கவே மாட்டான், தெரியுமா? நான் என்ன எனக்காகவா கேட்குறேன்? நீ என்ன நினச்சாலும் சரி. புரிஞ்சுக்கோ மாமா. அவள் கூப்பிடுற அந்த வார்த்தை என்ன அதை மறுபடியும் செய்ய சொல்லுச்சு. அண்ணே, அதை மட்டும் சொல்லிடாத. அதுதான். அதுக்குன்னு அத்தையை கொள்ளலான்னு சொல்வியா? எப்படி கிடைச்சது? இதை பண்ணியே ஆகணுமா? இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு எல்லாம் கொலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோடு, அதை தான்னா வாழ்க்கையே மாறிடும்.
குரு அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஸ்லீப்பை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏய் சொல்லு பாண்டி 2000 சில்லற வேணும். அண்ணா இந்த $2 நான் எடுத்துக்கோண்ணா. ஏய் எப்படி நாளைக்கு நாளைக்கு குரு சொன்ன 11வது நாள். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். குரு 4:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் 5 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் எப்பவும் வீட்டு சாவியை கதவு மேலே தான் வச்சுருப்பான். அப்போ ஈஸியாக திறந்து உள்ளே போயிடுவேன். குருவை கவனிச்சா அவன் எப்பவுமே குடிக்கும்போது பெப்பர் தூக்கலை ஒரு ஆம்லெட் சாப்பிடுவான். இப்போ நான் வாங்கி வச்சுருக்க அந்த பிளாக் கலர் ஸ்லீப்பர் அவன் பெப்பரில் கலந்துருவேன். எப்படியும் அத்தை செத்துடுவாங்கன்னு நினச்சி அவன் சந்தோஷத்தில் குடிப்பான். அப்போ சாப்பிடுவான். அதுக்கப்புறம் சாவான். என்னடா அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு பிளான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் காமம் பணம் 2 விஷயமும் கிடைச்சா அவன் கடவுள் ஆகிறான். ஆனால் அந்த 2 விஷயமும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சாத்தானாக இருந்தாகணும். ஆமாம், இப்போ நான் சாத்தான். மாமா. என்னடி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? வைக்காத வேணாம். எங்கே கை வைக்கமா? அம்மா சொன்ன கேளு. கிட்ட வாடி. கை வச்சிட்டு மறுடி விட்டு.